இரவு காற்று அடிக்கும்போது அந்த கிராமம் முழுக்க ஒரு அமைதியும் ஒரு பயமும் கலந்திருந்தது. கிணற்றின் அருகே வினிதா அக்கா குலுங்க குலுங்க பயத்தில் அழுகிறாய். அவள் தம்பி முத்து தண்ணீரில் தவறி விழுந்து உயிருக்கு போராடுகிறார். அக்கா, நான் இறக்கப் போறேன், காப்பாத்து என்று கதறுகிறான். அந்த நேரத்தில் கிணற்றின் எதிர்பக்கத்திலிருந்து ஒரு கருப்பு நிழல் மெதுவாக உயர்கிறது. அது ஒரு பெண்ணின் உருவம், ஆனால் மனிதன் போல இருக்கிறது. வினிதா, நீங்களும் உங்க தம்பியும் என் கூட தான் வரப்போறீங்க. நீங்களும் உங்க தம்பியும் என் கூட தான் வரப்போறீங்க. அந்த சிரிப்பு அந்த கிராமமே அதிரும் மாதிரி. வினிதா அழுது நடுங்கி, உனக்கு என்ன வேண்டும்? என்ன எடுத்துக்கோ, என் தம்பியை விடு, அவனுக்கு பயம், அவன் இன்னும் குழந்தை. பேய் மெதுவா அருகே வந்து சிரிச்சு சொல்கிறது, இல்ல, உன்னால் தப்ப முடியாது. என்னை நினைவுல கூட நீ ஞாபகம் இல்லையா? நான் 1 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த பெண் கிடையாது. உங்க பள்ளியில் படித்தபோது உன் தோழி யார்? வினிதா ஒரு கணம் யோசிக்கிறாள். காதில் பழைய நினைவுகள் முழுதும் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. காயத்ரி, அவளோட நெருங்கிய தோழி. பள்ளிக்கு சேர்ந்து செல்வது, சேர்ந்து சிரிப்பது எல்லாமே நினைவில் வருகிறது. ஒரு நாள் காயத்ரி தனியா பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது, அன்று வினிதா சீக்கிரம் வந்துவிட்டாள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால். காயத்ரி தனியா ரோட்டுல நடந்து போகும்போது வினிதாவின் அப்பா ஒரு தீய மந்திரவாதி காயத்ரியை பிடித்து அந்த பழைய கிணற்றுக்கு இழுத்துச் சென்று சூனியம் செய்ய அவளை பலியாக்க முயற்சி செய்தார். காயத்ரி கத்தினாள், போராடினாள், ஆனால் யாரும் வரவில்லை. அவளை கிணற்றில் தள்ளி அந்த உயிரை கொன்று அவள் உடலை கூட புதைக்காமல் குடிசைக்குள் சடலமாக வைத்தான். சில நாட்களில் அந்த உயிர் பலி வாங்கி அந்த காயத்ரி பேய் அவன் மீது பழி தீர்த்தது. வினிதாவின் அப்பாவை தலை துண்டாக்கி அவனை சாபத்தால் அழித்தது. புதுசா உருவான அந்த ஆவி கிராமத்தையே நடுங்க வைக்கும் சக்தியுடன் வளர்ந்து வினிதாவின் அம்மாவையும் கொன்றது. இப்போது நீங்க எல்லாரும் ஏன் கையில தான் சாவீங்க என்று அந்த கிணற்றிலிருந்து சிரிக்கிறது. வினிதா உடம்பு முழுக்க நடுங்கி பக்கத்தில் நிற்கிறாள். தம்பியை விடு, என்னை அடி, என்னை கொல், நான் உனக்கு முன்புறம் வந்திருக்கேன். காயத்ரி பேய் எரிச்சலுடன், இல்ல, உன்னை அணு அணுவாய் சாகணும். நீ தாங்காத வலி உனக்கு வேண்டும். உன் அப்பா எனக்கு கொடுத்த துன்பம் நீயும் அனுபவிக்கணும். அப்படி சொன்னவுடன் அது திடீரென்று அந்த பேய் பறந்து வந்து வினிதாவை தரையில் தள்ளுகிறது. நான் உன் தோழி, என்னை நம்பு. பேய் கத்தி, தோழியா? அந்த நாள் நீ இருந்திருந்தால் நான் உயிரோட இருக்கலாமே. இப்ப உன்னுடைய உயிர் ஏன் கையில தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேய் திடீரென்று வினிதா உடம்புக்குள் புகுந்து விடுகிறது. வினிதாவின் கண்கள் கருப்பு, முகம் முழுக்க நிறம் மாறுகிறது, முடி கூர்மையாய் கீழே விழுகிறது. மனதில் வினிதாவின் குரல் கேட்கிறது, ஆனால் உடம்பை பேய் கட்டுப்படுத்துகிறது. வினிதா உள்ளுக்குள் ஒரு முடிவெடுக்கிறாள். அவள் மெதுவாக பக்கத்தில் கிடந்த அருவாளை எடுக்கிறாள். மனதிற்குள் குரல், காயத்ரி, உன்னை நிறுத்த ஒரே வழி இதுதான். பேய் கத்தத் தொடங்கும் முன் வினிதா தன் கழுத்தை தானே அறுத்துக் கொள்கிறாள். ஒரு நொடியில் உடம்பிலிருந்து பேய் வெளியே வீசப்பட்டு வெள்ளை புகை மாதிரி மேலே பறக்கிறது. முத்து கிணற்றிலிருந்து எப்படியோ மேலே ஏறி அக்காவை கட்டிப்பிடிக்க ஓடி வந்து, அக்கா, அக்கா, எழுந்திரு என்று கதறுகிறான். அவள் அசையாத உடலை பார்த்து குழந்தை போல் கதறி அழுகிறான். அந்த நேரத்தில் ஒரு மென்மையான வெள்ளை உருவம் முத்துவின் பக்கத்தில் நிற்கிறது. அது வினிதாவின் ஆத்மா. முத்து, அழாதே, நான் இருக்கிறேன். சாபம் போச்சு, இனிமேல் எதுவும் உனக்கு ஆகாது. தம்பி இன்னும் அழுகிறார். அவள் கண்ணீரை துடைக்க முயற்சிப்பது போல அந்த வெள்ளை ஒளி அவனை சுற்றி கொள்கிறது. கிராம மக்கள் ஓடி வந்து பார்த்து அதிர்ந்து நிற்கிறார்கள். வினிதாவின் உயிர் போயிருந்தாலும் அவளுடைய தம்பி இப்ப பாதுகாப்பாக இருந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.